போன 3 வாரம் இல்ல 4 வாரம் ஆல்மோஸ்ட் a month நியாய சங்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நியாய சங்கம்னு சொன்னா கோர்ட் ஹவுஸ் ஆஃப் காட். இந்த காரியத்தை குறித்து போன வாரம் நினைக்கிறேன், போன வாரம் 3 வீடியோஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணியாச்சு. அப்படி உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கலன்னா நீங்கள் யூடியூப்ல போய் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு ஃபாலோ. ஓகே, இந்த நாளில் மொத்தம் 10 காரியங்கள். இந்த சர்மனோட டீச்சிங் என்னன்னா, 24 மணி நேரமும் நம்மளுக்கு எதிர்ப்பாய் ஒரு குற்றம் சொல்லுகிறவன் என்ன செய்யறான், பரலோகத்தில் போய் நமக்கு எதிர்ப்பாய் எக்யூஸ் அப்படின்னா என்ன செய்யறான், குற்றம் சொல்றான். என்ன சொல்றான்னா, ஆண்டவரே இந்த ஐயாவை நீங்க ஆசீர்வதிக்க கூடாது, ஏன் இதனால 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை கொண்டு போய் பிசாசு ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போகிறாங்க. ஸோ நான் 3 காரியங்கள் உங்க மத்தியில் பேசி முடிஞ்சு நான் நம்புறேன். முதல் காரியம் பாவத்தை குறித்து பேசினேன், சரியா? அது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வாரத்தில் பாவத்தை குறித்து, பாவம் அப்படின்னு சொன்னா நம்ம சிந்தையில இருக்கிறது, நினைக்கும் போதே என்ன ஆகுது, நினைச்சு ஆசைப்படும் போதே அது பாவமாய் மாறிவிடுது. நம்மளோட நினைவு கூட சத்துருவன் பிசாசு பரலோகத்தை கொண்டு போய் ஆண்டவர் முன்னு கொண்டு போய் நிறுத்துக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தாட் அப்படியே படிக்க முடியுது. ஒன்னால என்ன யோசிக்கிறோம்னு சொல்லி யோசிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதை ஆசைப்படுறது தப்பு. ஸோ when you start desiring for the wrong thing, ஸோ அதை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் இந்த மனுஷர் இப்படி யோசிக்கிறாரு, அதனால ஆண்டவர் ஆசைப்படக்கூடாது. நான் பேசி முடிஞ்சு. ரெண்டாவது பாயிண்ட் டிரான்ஸ்கிரேஷன் அப்படின்னு சொன்னா மீறுதல். மீறுதல் என்று சொன்னா தெரிஞ்சு செய்கிறது. அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா willful sin. அப்படின்னா தெரிஞ்சு செய்யறது. அப்படின்னு நமக்கு தெரியும் இது தப்புன்னு, ஆனா ஏன் தெரிஞ்சு செய்யறோம்னா நம்ம தான் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி இது மீறுதல். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். இதுவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மூணாவது அக்கிரமம், இனிக்விட்டி. இங்கிலீஷ் இனிக்விட்டி. அக்கிரமம் வந்து எங்க இருந்து வருதுன்னா, சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, சரியான அக்கிரமம் இருக்கீங்களா, சரியான அக்கிரமம். அக்கிரமம் மனுஷோட ரத்தத்துல இருக்கான். இட்ஸ் இன் தி blood of human being. அப்படிதான் எங்க இருந்து வருதுன்னா நம்மளோட முற்பிதாக்கள் வாழ்க்கையில இருந்து வருது. ஸோ அதனால போன சீரீஸ்ல போன வாரத்துல என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, உங்க முற்பிதாக்களின் பாவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்றதுனால அவங்க நரகத்திலிருந்து பரலோகம் போக முடியாது. ஆனாலும் அந்த தலைமுறையாக கடந்து வர அந்த அக்கிரமம் ஆண்டவரே செய்கிறாரு, மன்னிக்கிறாரு. ஏன்னா நம்ம பாவ அறிக்கை செய்கிறதுனால. இன்னைக்கு பாவ அறிக்கை இல்லாம ஒரு கிறிஸ்தவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது. forgiveness of sin is a big key. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு திறவுகோல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஸோ மீதி 7 இருக்கு, எத்தனை முடிக்க முடியும்னு தெரியல. நான் 4வது பாயிண்ட் உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் பேச போறேன். 4வது பாயிண்ட் என்னன்னா, எந்த காரியத்தை பிசாசு ஆண்டவர் சமூகத்துல கொண்டு போய் குற்றம் சாட்டுவானா, நம்மளுடைய சொந்த வார்த்தைகள். எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கரெக்டாக வாசிக்கணும், சீக்கிரமா. Proverbs chapter 18 verse 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். போதும். மரணமும் ஜீவனும் யார் அதிகாரத்துல இருக்கு, நாவின் அதிகாரம். அப்படின்னா நம்ம இன்னைக்கு பிழைக்கிறதும் நம்ம இன்னைக்கு சாவறதும் யாருக்கு, எந்த அதிகாரத்துல இருக்கு, நாக்கு கீழே இருக்கு. யார் நாக்கு கீழே, நம்ம நாக்கு கீழே. ஸோ இன்னைக்கு என்னத்தை பேசுறோம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி இம்பார்ட்டன்ட். will determine. பிசாசு நம்ம பேசின வார்த்தையை எடுத்துட்டு போய் பிதாவுடைய சிம்மாசனத்துல கொண்டு போய் காட்டுவோம். அவங்களே பேசினாங்க, இந்த பாரு எப்படி பேசுவோம் சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. எப்படி எப்படி நான் மாங்காய், நான் தேங்காய், இந்த மரம் மட்டி கொண்டுமே ஏறாது. அவன் சொல்லுவான், அவனே சொல்லிட்டான் அவன் தேங்கானு, அப்புறம் என்னத்துக்கு அவனை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். அவனே சொல்லிட்டான் அவன் மாங்கானு, அவனை எதுக்கு இதுக்கு மேல என்ன செய்யணும், எதுக்கு பொண்ணு பார்த்து வைக்கணும், எதுக்கு மாப்பிள்ளை பார்த்து வைக்கணும். பிகாஸ் நம்ம வாயின் அறிக்கை. நம்ம ஏன் அறிக்கை எப்படி செய்யறோம், ஏன் அறிக்கை செய்யணுமா, ஒரு ரிலீஃப்காக. ரிலீஃப்னா இது கொஞ்ச நேரம் ஆறுதலுக்காக, சரியா? அது எப்படியா பேசிட்டா சில பேர் சொல்லுவாங்க, நான் சீக்கிரத்துல செத்துருவேன் அப்படி சொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க சீக்கிரம் செத்துருவாங்க. யார் சீக்கிரமா சாவறாங்களேன்னு ஆண்டவர் வந்து நினைக்கணும். இவங்க மேல ஏன் எடுத்துமா சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும். ஆனா இந்த வேர்ட் அப்படியே என்ன செய்யறோம், ரெக்கார்ட் பண்ணி
சிம்மாசனத்துல கொண்டு போய் நான் காட்டுவோம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க பாருங்க இந்த நபரு அவரே சொல்லிட்டாரு செத்துறேன்னு சொல்லி, இப்ப நானே சாவை கொண்டு வர போறேன். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு நினைக்கிறீங்க? ஓகேன்றுவாரு. அவன் தானே சொன்னா, அவன்கிட்ட கொடுத்துருவாரு. சோ ஆண்டவர் நீதி உள்ள தேவன். சோ அவருடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு போக முடியாது. சோ அதனால நம்ம பேசுகிற வார்த்தை, இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்க. பேசுகிற வார்த்தை மிகவும் முக்கியம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Matthew 12:36. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். போதும் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வீணா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு கொடுக்க வேணும். அப்படின்னு என்ன தெரியுமா நான் உங்களுக்கு சொல்றேன், முடிஞ்சா நல்லதாவே பேசுங்க, முடியலன்னா வாய சிப் பண்ணிருங்க. புரியுதா? ஓகே, just keep your mouth shut. We don't want your opinion. Opinion இது உங்களுடைய கருத்து எங்களுக்கு தேவையில்லை. உங்க கருத்தை நீங்க சொல்லி உங்களுக்கே என்ன இது பிரச்சனை கொண்டு வரதா இருந்தா better keep your mouth shut. No need to talk. சரி, ஆண்டவர் என்ன நம்மகிட்ட சொல்ல வராருன்னு சொன்னா, வாயில என்னைக்குமே என்னத்தை பத்தி பேசக்கூடாது, என்னத்தை பத்தி பேசக்கூடாது, தவறாவே பேசக்கூடாது. சில பேர் பாருங்க, எப்ப கேட்டாலும் சொல்லுவாங்க, பிசினஸ் எப்படி இருக்கு பிரதர், என்ன சொல்றாங்க நீங்க, ரொம்ப துரோகிறது. அப்புறம் அடுத்த வாட்டி கேட்ட பிசினஸ் எப்படி கேட்கும் போதெல்லாம் அதே தான் சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு? எப்படி? ரொம்ப துரோகிறது. ஏன் ரொம்ப துரோன்னு சொல்றான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதான் பாயிண்ட். நல்லா இருக்குன்னு சொன்னா பிரதர் ஒரு 50 வலி பிஞ்சா பண்ணிக்கிட்டு கேட்டுருவோன்னு சொல்லிட்டு, கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு வாய் என்ன செய்யறது? நெகட்டிவாவே பேசுறது. எப்படி? அது தமிழ் இந்த பாட்டு பாடல வெரி நைஸ், ரொம்ப மாட்டாங்க. அது எப்படி பிரேஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, நான் அதுக்கு இருக்குன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, டோன்ட் ஸ்பீக் நெகட்டிவ் ஃபார் வாட் யூ ஹேவ். இதான் போ மவுதிங்னு சொல்லுவாங்க. எப்படி பேசுறது? ஆல்வேஸ் டாக் நெகட்டிவ். அப்ப நெகட்டிவா பேசுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது? சாபத்தை நீங்களே உங்களுக்கு ஹர்த்தா கருணை உங்க பிள்ளைகளுக்கு நீங்களே தேடி வச்சிருக்கீங்க. அதனால never talk negative words. ரெண்டாவது காரியம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனம் நீங்க எடுத்து வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் உங்களை பரலோகத்துல அமர செய்திருக்காரு ஆண்டவர். எபேசியன்ஸ் 2:6. பரலோகத்துல யாரு கூட அமர்ந்திருக்கோம்? இயேசு கூட. அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம செல்ஃப் குறிச்சு என்ன இருக்கணும்? ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். இன்னைக்கு உங்க செல்ஃப் குறிச்சு என்ன அபிப்பிராயம் இருக்கு உங்களுக்கு? எப்படி ஏற்கனவே சொன்னேன், எப்படி நீங்க யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பிளாக் இந்தியன் வேற என்னது? எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். What do you think about yourself? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவர் உங்களை பூமியின் அஸ்திபாரங்களுக்கு முன்பாகவே என்ன செஞ்சார்? உங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி பரலோகத்துல ஒரு அசைன்மெண்ட் ஒப்பந்தத்தை வாங்கிட்டு தான் பூமிக்கு வரும். அப்பதான் அம்மா கருவு உருவாகுது. புரியுதா உங்களுக்கு? ஆனா பிள்ளை பிறந்தது என்ன செஞ்சிடறோம்? தோத்தலி மறந்துடுறோம். எதுக்கு வந்தோம்? என்னத்துக்காக வந்தோம்? என்னதான் செஞ்சு முடிக்கணும்? அப்போ ஆண்டவரே இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நீங்க ஆண்டவரே எனக்கு இதை கூடும், எனக்கு அதை கூடும், எனக்கு இதை கூடும், அதை கூடும் நீங்க கேட்காதீங்க. என்ன தெரியுமா நீங்க கேளுங்க, ஆண்டவரே பரலோகத்துல என்னை பத்தி நீங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அது மட்டும் நிறைவேறினா போதும், எனக்கு அவ்வளவுதான் வேணும்னு நீங்க கேளுங்க. So once you start asking like that, அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கும். என்ன இமேஜ் இருக்கும்? ஆண்டவருடைய அம்பாசிடர் எப்படி சொல்றது தமிழ்ல? அம்பாசிடர் தூதர் அம்பாசிடர் அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பரலோகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம எங்க வந்திருக்கோம்? பூமிக்கு வந்திருக்கோம். அப்போ பரலோகத்தை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்? உங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? தூதர்கள் பாத்துருக்கீங்களா? எம்பசி எப்படி சொல்றது? தூதரகம் போறவங்க பாத்துருக்கீங்களா? அப்படி
முடிச்சு விடுறது அடிச்சு விடுறது பாத்தீங்களா? எப்படி போவாங்க? போனா முன்னுக்கு 2 போலீஸ், பின்னால 2 போலீஸ், எப்படி எப்படி போகுது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நிறைய ராஜாவெல்லாம் காடி விட்டுருக்காரு போட்டுறாரு தெரியல. ஸோ தே வில் கோ வித் டிக்னிட்டி. இன்னைக்கு சர்ச் திருசபை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு இடத்துல கூடணும், ஏதோ ப்ரே பண்ணணும், ஏதோ கேட்டோம், ஆண்டவர் ஏதோ ஆசீர்வதிச்சாரு, அதுக்காக ஆண்டவர் உங்களை பூமியில அழைக்கல. You are not being called for this purpose. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? பரலோகத்துல இருந்து ஒரு வேலையை வாங்கிட்டு வந்து பூமியில மறந்து வாழ்றோம். ஓ மை காட். எப்படி இன்னைக்கு என்ன தெரியுமா நான் கேட்கிறோம்? ஆண்டவரே பரலோகத்துல இருந்து என்னதான் வேலை எனக்கு? நான் என்னத்தை தான் முடிக்கல இன்னும் எனக்கு தெரிஞ்சாகும். ஸோ ஆண்டவர் அப்பதான் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிப்பாரு? வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு. ஸோ இன்னைக்கு என்ன சொல்றோம்னா முதல் பாயிண்ட் என்னன்னா வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் வாயின் வார்த்தை? பாருங்க, நான் நேற்று கூட உங்கள்கிட்ட சொன்னேன், எப்பொழுதுமே மற்றவங்களை எப்படி தான் பார்க்கணும்? உங்களை காட்டிலும் உயர்வா பார்க்கணும். முடியுமா? இப்ப இவரை பார்த்தா இவரை பார்த்தா இப்படிதான் பெரிய ஊழியக்காரர். எங்க எங்க வருங்காலத்துல இப்போ அப்படி யோசிக்கணும். பெரிய ஊழியக்காரர் பொருளிஸ்ல இவர்தான் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவரை பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? மதிப்பு உண்மை பண்ண மாட்டோமா? வாங்க எப்படி இருக்கும்? So you will honor the person more than anyone else. இன்னைக்கு என்ன தெரியுமா நம்ம ப்ராப்ளம்? பார்க்கும் போதே வேணா என்ன பண்ண எங்க சொல்றது இல்ல. எப்படி எப்படி மூளையில ஆண்டவர் சொல்றாரு, உன் மூளையில நினைக்கிறத ஆண்டவர் நினைச்சிருப்பாராம். ஓ காட், புரியுதா உங்களுக்கு? நம்ம இன்னைக்கு அனைவரும் எப்படி பார்க்கணும்? தேங்க்யூ. உட்காந்துங்க. சொந்தமாக தான் போட்டுங்க. இன்னைக்கு மற்றவங்களை குறிச்சு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃபை குறிச்சு எப்படி நினைக்கிறீங்க? ஐயோ தெரியாத நம்ம கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா? நீங்களா இந்த வெளியே வெளியே இல்லைன்னா பிள்ளைங்க எப்படி? ஐயோ எங்க அப்பா மாதிரி ஒரு பேய் அத்தனை சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் வாயில. ஆனா என்னது என்னது மனசுல மனசுல நினைக்கிறத ஆண்டவரை கொண்டு போறோம் மேல. எங்க பிசாசு கொண்டு போய் ஆண்டவர் கட்டுவான். பாரு 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 உள்ள பாரு அப்பாவை பத்தி எப்படி யோசிக்கிறோம் பாரு. அப்படியே கரப்படம் போட்டு காட்டு வரோம். அப்ப எப்படி இருக்கும்? அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு அப்படி ஆகணும். அதனால அப்பாக்கெல்லாம் கொம்பு முளைச்சிருது. ஏன்னா நீங்க அப்படி நினைக்கிறதுனால இன்னைக்கு என்ன தெரியுமா பிள்ளைங்க செஞ்சோம்? என்ன செய்யணும்? போன வாரமும் சொன்னேன், என்ன செய்யணும்? பிள்ளைங்க என்ன செய்யணும்? அப்பா மாறணும். என்ன செய்யணும்? உங்க அப்பா அம்மாவுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதிகமா பேசுறத குறைச்சிட்டு என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை செய்ய ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க தானாவே மாறிடுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு பாருங்க, நீங்க சொல்லி பாருங்க, ஏ சொன்னா பி செய்வாங்க, பி சொன்னா சி சொல்லுவாங்க, சி செஞ்சா டி. அதுல தான் அவங்களுக்கு என்ன ஒரு அதுல ஒரு கிக் ஒரு கிக். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மோட்டர் பைக்ல வேகமா போனா எத்தனை 200 மைல்/ஹவர்ல போனா என்ன கிடைக்குது? என்ன கிடைக்கும்? சந்தோஷம். அதுல ஒரு ஆனந்தம், அதுல ஒரு கிக். ஆனா கொஞ்சம் சீரா போனா துளசா கிக் கீழே இறங்கி நரகத்துக்கு. நான் சொல்றேன், எதெல்லாம் உங்களுக்கு கிக் கொடுக்குதோ அதுல கட்டாயம் ஆபத்து இருக்கு. எதெல்லாம் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குதோ அதுல கட்டாயம் ஆபத்து இருக்கு. ஏன்னா அப்படி இருந்தா தான் அதுக்கு என்ன கொடுக்கும்? உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும், ஒரு சிற்றின்பம் கொடுக்கும், ஒரு ஆசை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கு நான் எல்லாம் செய்வேன்னு சொல்ல, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, today your mouth better be careful. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? முடிஞ்சா பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க பரலோகத்துல இருந்து வந்த யாரு? தூதரகம். அப்படின்னா என்னது? கேடுத்தான். பாத்துக்கீங்களா? கேடுத்தான் வள 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 கொல 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 பேசி பாத்துக்கீங்களா? இல்ல போய் பாருங்க. ஓகே, யூஎஸ் போக முடியாது, மிஸ் ஆகாதுங்க. யூஎஸ் கேடுத்தான் வள 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 கொல கொலன்னு பேசி பாத்துக்கீங்களா? இல்ல எந்த தூதரகமா நீங்க பார்த்து பேசுறீங்களா? பேசுறது மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேர்ட் என்னது? வெரி valuable. I will do it, I will do it. I will not do, I will not do. வெட்டோனே சொன்ன கையோட யாருக்கு நான் பதில் கொடுப்பா? யார் பதில் கொடுப்பா நினைக்கிறீங்க? பரலோகம் பதில் கொடுக்கும். ஏன்? நம்ம சொல்லட்டுமே, நம்ம தானே பிரதிநிதிக்கிறோம் பரலோகத்தை. இன்னைக்கு சொல்றோம், இயேசு கிறிஸ்து உங்களை இந்த காரியத்திலிருந்து விடுதலை பண்ணுவார் பிரதர்னு சும்மாச்சுக்கு சொன்னா கூட, பரலோகத்துல நீங்க வந்து தூதரா இருக்கிறது, அந்த தூதரகமா இருக்கிறதுனால நீங்க சொன்ன வார்த்தை நிமித்தம் சுகம் பண்ணுவாரு. That is how powerful you are. You are not in a church. ஆண்டவர் ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருகிற ஜனங்கள். நீங்க ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? சர்ச் எதிர்பார்க்கல. அவருக்கு எல்லா சர்ச்சும் ஒண்ணுதான். ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? யாராவது ஒரு ஆளு எனக்காக பிரதிநிதிக்க மாட்டாங்களா? Will he stand for me? என் ராஜ்யத்துக்காக. இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதுக்கு வந்தார் நினைக்கிறீங்க? கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வர. அப்படியா? இல்ல.
ஜீசஸ் அவரோட ராஜ்யத்தை கொண்டு வர, அவரோட கிங்டம் கொண்டு வர. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் ஏன் திரும்ப வராம இருக்கு? யாருனால நினைக்கிறீங்க? யாருன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்டியன்ஸ். சொல்லுங்க, கிறிஸ்டியன்ஸ். என்னால, உங்களால. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி அந்த மதம் இருந்தார், இந்த மதம் நோ 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 நோ. யூ ஹேவ் a power, you are the ambassador. நீங்க என்ன சொன்னாலும் பரலோகம் என்ன செய்யும்? உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். இதான் ஆபீஸ். அப்படின்னா கிறிஸ்தவங்க ஆண்டவர் உண்மையா தெரிஞ்சு கொண்டவங்க நீங்க தான், உங்க வீடு தான் ஆபீஸ். யார் வந்து உங்கள்கிட்ட பேசினாலே போதும், போன் அடிச்சு பேசினா கூட போதும், இந்த ப்ராப்ளம். ஆண்டவருக்கு போய் மெசேஜ் போய் நீங்க ஆன்சர் கூட பண்ண தேவையில்லை, கேட்டாலே போதும். So that is how powerful you are. So அதனால முதல் காரியம், வாயின் வார்த்தைகளை என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? குறைவா பேசுறது நல்லது. ஸோ பிள்ளைங்களை குறித்து கிரிட்டிக்கலாக பேசுறது, மற்றவங்களை குறித்து நெகட்டிவாக பேசுறது எடுத்துருங்க. இந்த பாயிண்ட் நான் போன வாரமும் சொன்னேன். உங்களுக்கு சுக்காவான ஒரு ஆளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்காது, கரெக்டா இல்லையா? ஆனால் அவங்க உங்களை அதிகமாக துன்பப்படுத்துகிறவங்களை நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? காலை உடைக்காண்டவர், கையை உடைக்காண்டவர். அப்படியா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு எப்போ ஜாப் பண்ணுறது போது அவர் திருந்தவே மாட்டார், காலை உடைக்காண்டவர். அவங்க வாயை கட்டுக்க, கையை கட்டுக்க. யார் வாய்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ப்ரே பண்ணுறாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ப்ரே பண்ணுறாங்க. மாற முடியாத நீங்க பாருங்க. என்ன தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாட் யூ ஷுட் டூ, இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தை என்ன செய்யாதீங்க, தயவு செஞ்சு என்ன செய்யக்கூடாது. உங்களை வெறுக்கிறவங்களை இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்க முடிஞ்சிச்சுன்னா கர்த்தர் உங்களை உடனே உங்க ஜெபத்தை பதில் கேட்பாரு. நீங்க அநேக சில பேர் கேட்டிருப்பாங்க, ஏன் பிரதர் அவங்க ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் உடனே ஆன் த ஸ்பாட் எப்படி இன்ஸ்டன்டா ஜெபம் கேட்கப்படுது? நானும் ஜெபம் பண்றேன், இந்த ரயில் வண்டி மாதிரி இழுக்க வரைக்கும் இருக்கு. 5 வருஷம் ப்ரே பண்ணியாச்சு, 10 வருஷம் ப்ரே பண்ணியாச்சு, 5 வருஷம் ப்ரே பண்ணியாச்சு, ஒரு பதிலுமே வந்த பாட்டை காணும். இதுக்கு கீ என்ன தெரியுமா? உங்களை அதிகமா துன்பப்படுத்துறவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க காலையில இருந்துச்சு. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆண்டவரே இந்த மனுஷன் அதிகமா துன்பப்படுத்துறான், நான் அவனை மன்னிக்கிறேன், ஆனா நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், அவன் பிள்ளைக்கு அசுத்தாவை கட்டுறேன், இந்த இயேசுவின் நாமத்துல மனசார உங்க ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி இல்ல தெரியுமா? மனசார ஆசீர்வதிக்கிறேன். செஞ்சு பாருங்க. நீங்க ஒரே வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். God will change your entire life. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜெபம் ஜனங்களால செய்ய எப்படி? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா பாஸ்டர், இன்னைக்கு நான் மன்னிச்சிட்டேன்னா நாளைக்கு திருப்பி அதே தான் செய்ய போறாரு. எஸ்பெஷலி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துங்க, பிள்ளைங்க எடுத்துங்க, அவங்கள்ட்ட நீங்க வாக்குவாதம் முடியவே முடியாது. ஏன் சொல்லுங்க? அவங்ககிட்ட வாக்குவாதம் முடியவே முடியாது. ஒரே வீட்டுல இருப்பேன், தினமும் பார்த்து அவனுமே அப்படின்னு சொல்லுவீங்க. திருப்பியும் ஆரம்பிச்சுட்டாங்க, சொல்ல மாட்டீங்க, மனசுல வச்சுங்க. திருப்பியும் எங்க பாஸ்டர், திருப்பியும் ஆற மிஸ்டர் மனசுல நினைப்பீங்க. So you cannot, so very difficult. ஒரு சிலர் ஈஸியா எப்படி என்ன செஞ்சிடலாம், தள்ளி விட்டுறலாம். எப்படி? எனக்கு இவங்களோட என்ன வேணா கம்யூனிகேஷன் வேணாம்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம். ஆனா ஆண்டவர் யாரை அதிக திரும்ப வைப்பாரு? உங்களுக்கு முக்கியமா முள்ளா யாரை வைப்பாரு நினைக்கிறீங்க? உங்க கூட இருக்கிறவங்களை வைப்பாரு. உங்களுக்கு தினமும் அப்பதான் என்ன செய்யும், குத்திக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் நம்ம குத்தம்? நீங்க மாறுற வரைக்கும். எப்போ நம்ம மாற ஆரம்பிச்சிட்டோமோ, ஆசீர்வாதம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ, அதுக்கான அந்த மனுஷன் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா மாத்திடுவாரு. அவருக்கு அது பிரச்சனை கிடையாது. ஸோ டுடே ஐ வாண்ட் டு என்கரேஜ் உங்க வாய் கரெக்டா இருக்கணும். ஓகே, இது வந்து 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஆவிக்குரிய அதிகாரத்துல உள்ள மனுஷியோட வார்த்தைகள், the words of people in spiritual authority. ஓகே, எடுத்து வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசுவா பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், மோசே பத்தி எல்லாத்துக்கும் தெரியல. மோசே தான் செங்கடல்ல 2 பிளந்து இஸ்ரவேல் ஜனத்தை 2 மில்லியன் பீப்புள் இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு வந்தாரு செங்கடல் மூலமா. அதுக்கு அந்தாண்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள யாரும் நுழைய முடியல, மோசே நுழைய முடியல. மோசே என்ன செஞ்சாரு? ஜோசுவா கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு, மோசஸ் ஐ டோன்ட் நோ வேர் ஹி வாஸ், அவருடைய கலரை எங்க இருக்கு கூட தெரியல, we never know. ஓகே, என்ன ஆச்சுன்னா ஜோசுவா அநேக பட்டணத்தை என்ன செஞ்சான்? போயிட்டு சண்டை போட்டு he got the land. ஆண்டவர் யோசுவா மேல மிகவும் எப்படி இருந்தாரு? பிரியமா இருந்தாரு. ஆனா பாருங்க, யோசுவா பண்ண ஒரு மிஸ்டேக் பாருங்க. வாசிங்க நான் சொல்லுங்க.
6:26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக எழும்பும் மனுஷர் கர்த்தருக்கு முன்பாய் சபிக்கப்பட்டிருக்கும் கடவன் என்று யார் சொல்றா? யோசுவா கேலசான வார்த்தை விடுறாரு. என்ன கேல சொல்றாரு? யாரெல்லாம் இந்த எரிகோ மதுல சுத்தி வந்தாங்க பாருங்க, அப்படிதான் ஒழுந்துச்சு கீழே. எரிகோ மதுல யாரெல்லாம் திருப்பி கட்டினாலும் அவங்களுடைய முத பிள்ளை கடைசி பிள்ளை சாமணும்னு சொல்லி சாபம் விட்டாரு. இப்ப யோசுவாக்கு இப்படி சாபம் விடணும் தேவையே கிடையாது. ஆனா என்ன செய்யறாரு? கேலசா வாய விட்டாரு. அந்த நாள்ல இருந்து என்ன ஆச்சுன்னா, அந்த எரிகோ பட்டணத்துல யாரெல்லாம் அந்த மதுரை கட்டுறாங்களோ அதே மாதிரி முத பிள்ளையும் கடைசி பிள்ளை செத்துரும். எப்படி? சோ நீங்க பாருங்க எத்தனை வருஷம் இந்த சாபம் வந்துச்சு, எத்தனை வருஷம் சாபம் வந்து தெரியுமா? ஏன்னா யோசுவா தான் இந்த ஜனங்களுக்கு யாரா இருந்தாரு? பாஸ்டரா இருந்தாரு. இன்னைக்கு உங்க பாஸ்டர் உங்களை பார்த்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்? If the man of God don't feel good about you, you're not going to get blessed. Because why? Because he himself is not happy. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால தான் என்ன சொல்றேன், தேவ மனுஷன் very dangerous. பயமா இருக்குல்ல? எனக்கு பயமா தான் இருக்கு. தேவ மனுஷன் very dangerous. ஏன்னா because he was to be how? He was to be happy to see the person. சில பண்ண செய்றாரு, வாயை விட்டுட்டாரு. வாயை விட்டுட்டு எத்தனை வருஷம் எஃபெக்ட் பண்ணிச்சு நினைக்கிறீங்க? 400 years. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 400 வருஷம் இப்படியே இருந்துச்சு. இந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் பொம்பத்தலான்னு செய்றாரு. செகுலாம் இருக்கீங்க நிறைய பேர். பொம்பத்தலான்னு செய்வீங்க தெரியுமா? சலா செஞ்சா கரெக்ஷன். பொம்பத்தலாம் எங்க தெரியுமா செய்றாரு? எடுத்து வாசிங்க. ஜகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ ஜகரியா புத்தகத்துக்கும் ஜோசுவா புத்தகத்துக்கும் 400 years. இப்போ என்ன ஆச்சு? ஜோசுவா வாயை சீலாப்பா விட்டுட்டு செத்து போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? 400 years யார் இருக்க போறா? 80 வயசு தான், 80 வயசு தான் இருப்பாங்க. சோ ஆண்டவர் பாருங்க இத என்ன பண்றாரு? பொம்பத்தலான்னு செய்றாரு. வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். பாருங்க, ஜகரியா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்றாரு. தரிசனம் ஒரு விஷயத்தை காண்றாரு. அதுல யோசுவா நிக்கிறாரு. பாத்தீங்களா? யோசுவா நிக்கிறாரு. ஆனா யோசுவா என்னத்தை போட்டு நிக்கிறாரு பாருங்க. வாசிங்க. அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பாருங்க, சாத்தான் இந்த யோசுவா தேவ மனுஷன் ஒரு சீலாப்பான வார்த்தையை விட்டதுனால இந்த வார்த்தையை எடுத்து போய் சாத்தான் ஆண்டவர் பண்ண சொல்றானோ. Oh God. See how dangerous it is. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறார். சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். அதுக்கு அந்த கீழே வாசிங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் பாருங்க, யோசுவா எப்படி நிக்கிறான்? ஆண்டவர் பண்ணுங்க அழுக்கான சட்டையை போட்டுட்டு நிக்கிறான். ஏன் தெரியுமா சட்டை அழுக்கா இருக்கு? 400 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜெரிகோ பட்டணம் சபிச்சதுனால. அதனால ஊழியக்காரங்களாக இருக்கிற நீங்க நினைக்காதீங்க நான் ஊழியக்காரங்க. நீங்க அத்தனை ஊழியக்காரங்க தான். ஊழியக்காரங்களா இருக்க நீங்களும் கூட யாரையும் விளையாட்டு கூட சபிக்காதீங்க. சபிச்சீங்க ஆண்டவர் திருப்பி அக்கௌண்ட் கூப்பிடுவாரு 400 இயர்ஸ் கழிச்சு. எப்படி நிற்போம்? அழுக்கு வஸ்திரத்தோட நிற்போம். அப்புறம் தான் நீங்க பாப்பீங்க. தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தேவதூதன் ஒரு அக்கினியை எடுத்து ஒரு புதிய என்ன செய்யுது? புதிய டர்பன், புதிய டர்பன் எப்படி சொல்றது? தலப்பாவா? புதிய தலப்பாவை கொடுக்குது, புதிய சட்டையை கொடுக்குது, புதிய செருப்பு கொடுக்குது. பிகாஸ் ஆண்டவர் அந்த அக்கௌண்ட கிளியர் பண்ணிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர்? சத்ருவனே நான் உன்னை என்ன செய்றேன்? I rebuke you Satan. நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். ஆண்டவர் செஞ்சாரு. அந்த கேஸ் பங்க் பண்ணிட்டாரு. இந்த கேஸ் பங்க் பண்ணிட்டாரு யோசுவா. அப்புறம் நீங்க பாப்பீங்க அந்த புத்தகத்துல கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஜகரியா தீர்க்கதரிசி சில காரியத்தை செய்வாரு அந்த கேஸை கிளியர் பண்றதுக்கு. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றேன்? ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தயவு செஞ்சு நீங்களும் சாபத்தை வாங்கிக்கிறாதீங்க. இல்லைன்னா நீங்களும் ஆவிக்குரிய பொசிஷன்ல இருக்கிற நீங்களும் சாபத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் and this will come. பிசாசு அதை கரெக்டா பிடிச்சு கொண்டு போய் பரலோகத்துக்கு கொண்டு வருவான். ஆவிக்குரிய காரியத்துல உங்களுக்கு தலைமைத்துவத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் யார் தெரியுமா?
நான் சொல்றேன் கேளுங்க. முத வந்து உங்க அம்மா, ரெண்டாவது உங்க அப்பா, மூணாவது உங்க பாஸ்டரு, அப்புறம் உங்க பாதிரி, நாலாவது அப்போஸ்தலர், அஞ்சாவது உங்க பாஸ். இவங்க எல்லாம் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் realmல அவங்க உங்களுக்கு மேல இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? even though they may be evil people, அப்படின்னா என்னது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆண்டவருக்கு பயம் இல்லாத மனுஷனாக கூட இருக்கலாம், அப்பா குடிகாரராக கூட இருக்கலாம், அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம கூட இருக்கலாம். that is not a reason for you to disobey. disobey என்னது, கீழ்ப்படியாம போறதுக்கே அது வந்து ஒரு என்ன இல்ல, ஒரு ஜோக்கர் இல்ல, அலாசான் இல்ல. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன தெரியும் சொல்லுவோம், அவங்க ரட்சிக்கப்படல, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், டெலிபரேட்லி என்ன செய்வோம், டிஸ்ஓபே. அவங்களுக்கு மனசுல வேதனை உண்டாகும். புரியுதா உங்களுக்கு? அநேக தாய் தகப்பனுக்கு உங்களுக்கு தெரியும், பிள்ளைங்க சொன்னா கூட தெரியாத மாதிரி போட மாதிரி தெரியுமா உங்களுக்கு? எருமாட்டின மழை பெய்ய மாதிரி பார்த்துருக்கீங்களா? என்ன ஆனாலும் அடிச்சா எப்படி வரைச்சிக்கிட்டு பார்த்துக்க அப்போ வரைச்சிக்கிட்டு அந்த மாதிரி நிற்கிறது. ஏன் தெரியுமா? you shouldn't do that. if you do that spiritually they are not happy with you. அதனால தான் நீங்க பாருங்க, எத்தனை ஜோசப் தானே, ஜோசப்புக்கு 12 கோத்திரம். யாருக்கு 12 கோத்திரம் இருக்கு? யாக்கோபு 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரம் வந்து 12 பிள்ளைங்க. நீங்க பாருங்க, ஒரு பிராக்டிஸ் எப்பொழுதும் பண்ணுவாங்க இவங்க. என்ன தெரியுமா செய்வாங்க? சாவறதுக்கு முன்னுக்கு ஒரு பிள்ளையா கூப்பிட்டு ஆசீர்வதிப்பாங்க. கடைசி அவங்க அம்மா அப்பா அவங்களை ஆசீர்வதிச்சது இப்போ தயவு செஞ்சு சாவறதுக்கு முன்னாடி வாங்கிருங்க ஆசீர்வாதத்தை. முடிஞ்ச எப்பயும் வாங்கிருங்க, இது எப்போ சாவாம சொல்ல முடியாது. This is a very important thing that you should not neglect. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த காரியத்தை தயவு செஞ்சு முடக்காலிட்டு பர்த்டே அன்னைக்கு சீக்கிரம் வாங்கிடலாம். ஏன்னா ஒன்றரை வருஷம் ஆசீர்வதிச்சு. அதுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்மார்ட். என்ன செய்வோம் முடக்காலிட்டு உட்காந்துரும். அப்போ தெரிஞ்சிடும், ப்ரே பண்ணி தான் ஆகணும். ப்ரே பண்ணும்போது கட்டாயம் அவங்க என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஸோ டுடே லேர்ன் டு ரிசீவ் blessing from your parents, from your superiors. அப்படின்னா மேலே உள்ளவங்கள்ட்ட இருந்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். ஸோ அவங்க பார்த்தா என்ன தெரியுமா செய்யக்கூடாது, இவங்களா ஐயோ இவனா அப்படி என்ன செய்யக்கூடாது, மனசுல கவலை அடையக்கூடாது. அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியே, ஆனா மனசுல என்ன இருக்கும், மிகுந்த கவலை இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியில உள்ள ஒரு மனுஷன். அப்படின்னா அந்த காரியத்தை அவங்க சிலப்பா சொன்னா கூட ஆண்டவரை எடுத்து அப்சாஸ் எடுத்துட்டு போவான். ஏன்னா அவங்க கீழே நீங்க இருக்கிறதுனால. ஸோ அதான் அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நெகட்டிவா பேசுறது. சில சமயங்கள்ல பாருங்க, ஒய்ஃபை வந்து நீங்க ஹஸ்பண்ட் பேசுறதே ஷேர் பண்ணலாம். புரியுதா என்ன சொல்றீங்க? நீங்க ஒய்ஃப் பத்தி மட்டமாவே பேசி பாருங்க, தானாவே மட்டமாயிருவாங்க. அதே மாதிரி தான் அவங்க கணவனை நீங்க நெகட்டிவாவே பேசி பாருங்க, அவங்க அதே மாதிரி ஆயிடுவாங்க. So today I want you all to be very careful in spiritual people. உங்களுக்கு மேல இருக்கிறவங்க. ஓகே, ஆறாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. மற்றவர்கள் other people அப்படினா அவங்க கீழே நீங்க டைரக்ட் ரிப்போர்ட் பண்ணல. அப்படினா மத்தால வெளியாளு. ஆனா சில பேர் பாருங்க, சில பேர் இத எடுத்து எங்க வாசிக்கலாம்னா நம்பர்ஸ் எப்படி சொல்றது? என்னாகும் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். பிலேயாம் தீர்க்கதரிசியை பாலாக் ராஜா கூப்பிடுறாரு. எது கூப்பிடுறாரு? இஸ்ரவேலை சபி. பாருங்க, இந்த பிலேயாம் வந்து இந்த ஜனத்துக்கு இன்சார்ஜ் இல்ல. ஆனா பிலேயாம் வந்து he is serving God. ஆனா என்ன சொல்றான், இந்த ஜனத்துக்கு நீ இன்சார்ஜ் இல்லனாலும் பரவாயில்ல, நீ ஒரு வார்த்தையை சொன்னா இந்த ஜனங்க எப்படி இருக்கும், சபிக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு இப்ளேஸ்ராவை நீங்க சபிக்கிறீங்களா, ஆசீர்வதிக்கிறீங்களா? எப்படி நீ பாருங்க, ஏன் நஜி திறக்க மாட்டாரு? ஐயோ சிலப்பா ரெக்கார்டிங்ல இருக்கு, நான் பேச வேணாம். சரி, என்ன தெரியுமா சொல்றேன், the words of your mouth make things worse. என்ன சொல்றோம்? நான் சொல்ல மாட்டேன், ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. என்ன தெரியுமா சொல்றோம், we keep telling negative, confess negative. So அவரே ஏற்கனவே ஒரு 2 கட்டு 3 கட்டுல இருக்கு பிசாசு, நீங்க சேர்த்து நிறைய கட்டு போட்டு விட்டுறீங்க. அப்படி எப்படி அவரு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மாறுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நமக்கு அது ஹாபி. என்ன ஹாபி? மற்றவங்க குறிச்சு தீமையா பேசுறது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு வெளியே
நான் உங்களுக்கு சொல்றேன், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 நினைக்கிறேன். அதுல வந்து போட்டிருக்கு இச்சை, அப்புறம் வேற என்னது, களியாட்டங்கள். எடுத்து வாசிங்க, அது வாசிங்க. Galatians chapter 5 verse 19. The fruit of the flesh. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அவையாவன விபச்சாரம். ஓகே, சொல்லுங்க. விபச்சாரம் நான் பண்ணது இல்ல, நோ ப்ராப்ளம். ஆனா உங்க மேல முட்டாள் செஞ்சிருப்பாரு கட்டாயம். ஓகே, விபச்சாரம் வேற, வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், வகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். நானே யோசிச்சேன், ஏன் இதை வந்து அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் சபைக்கு ஒவ்வொன்றா எழுதுறாரு? இது எல்லாத்தையும் ஒரே ஒரு அம்சமா கெட்ட காரியங்கள்னு எழுதிருக்கலாமே, கேட்டா இல்லையா? ஏன் பிரிச்சு 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 எழுதுறாருன்னு நான் கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அத்தனையும் ஒண்ணு ஒண்ணு ஒரு பேகினாரு. ஓ காட், அப்படின்னா நமக்குள்ள சண்டை போடணும்ன்ற ஆசை இருந்துச்சுன்னா நமக்குள்ள சண்டைன்ற பிசாசு உள்ள இருக்கான். யாருக்குள்ள? நீங்க அந்நிய பாஷை பேசலாம், நீங்க சபைக்கு வரலாம், நீங்க தசமபாகம் போடலாம், நீங்க காணிக்கை போடலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? You are demonized with the spirit of fights. அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் சண்டை போடலாம், உங்களுக்கு என்ன இல்லை? கடப்பாஸ்டா வேலை கொடுத்து வாங்க. அப்படிதான் உங்களுக்கு கடப்பாஸ். இன்னைக்கு எனக்கு இல்ல, எத்தோ ஒண்ணு செய்யல, எத்தோ ஒண்ணு ஒரு ஆவி. நான் சொல்றேன், இதுக்காக நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இயேசுவின் நாமத்துல பெருமை நாவே என்னை விட்டு, நான் இப்படிதான் ஜெபம் பண்றேன், எனக்கு உங்களுக்கு இல்ல. இயேசுவின் நாமத்துல பெருமை நாவே வெளியா, இயேசுவின் நாமத்துல உனக்கு என் இருதயத்துல இருக்கிறது கெடல பா, இயேசுவின் நாமத்துல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? தாழ்மை வந்துருது. தாழ்மை என்னது? கரெக்ட் தெரியும். தாழ்மை என்னது? உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தாழ்மை எப்படி தெரியுமா? தாழ்மைனா நீங்க இருக்கிற மாதிரியே இருக்கணும், நடிக்கூடாது. நான் ரொம்ப தாழ்மைப்படுது, அப்படி இல்லை. நான் ரொம்ப தாழ்மை, எனக்கு தெரியாது வராது, அது தாழ்மை இல்லை. தாழ்மைனா எப்படி நீங்க இருக்கீங்களோ அப்படியே இருக்கணும். அப்படின்னா உள்ளுக்கு வேற மாதிரி, வெளியே வேற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாழ்மை இல்லை. நீங்க பெரிய பெருமைக்காரன் சொல்லுவாரு. God will say you are a man of rights. அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆவியும் என்ன செய்யணும்? டெய்லி நம்ம என்ன செஞ்சாகணும்? விரட்டி அடிக்கணும். ஓ வெளியே, கோ அவே. அப்படின்னா நீங்க பாருங்க, இப்போ ஒரு ஆவியை நீங்க விரட்டுறீங்க, ஒரு பிசாசு ஆவி விரட்டுறீங்க, என்ன செய்ய நினைக்கிறீங்க? சொல்லுங்க போகலாம். பிசாசு பாருங்க, அதுக்கு உருவம் அப்ப என்ன செய்யணும்? வெளியாயிரும். ஏன்னா இயேசு நாமத்தை பாய்ச்சிட்டீங்கல்ல, வெளியாயிரும். வெளியாயிட்டு என்ன பண்ணும்? வேற ஆளு தேடுறது மட்டும் இல்ல, திருப்பியும் வந்து பார்க்கும். இப்படி எப்படி நாம திருப்பியும் வந்து இப்போ பூர கூடாதுன்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? உள்ளுக்கு என்ன இருக்கணும்? ஆண்டோட வேத வசனம் இருந்தால் ஒழிய பிசாசு திருப்பி ரீஎன்ட்ரி பண்ண முடியாது. இன்னைக்கு பாருங்க, அநேகர் பிசாசு பிடிச்சவங்களை ப்ரே பண்ணும்போது இதான் ப்ராப்ளம். ப்ரே பண்ணி இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் விரட்டி விட்டு கிளியர் பண்ணணும். அவங்க வீட்டுக்கு போனா திருப்பி கூப்பிட்டுருவாங்க எல்லாத்தையும். திருப்பி அவனை திருப்பி நாங்க என்ன செஞ்சிடணும்? திருப்பி விரட்டணும். அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி கூப்பிட்டுருவாங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு. எப்படி அதே பாவத்தை திருப்பியும் மனசார தெரிஞ்சு செய்யுது. அப்புறம் என்ன செய்யும் பிசாசு? என்ன தெரியுமா செய்யும்? முதல் வாட்டி போகும்போது ஒண்ணு தானே போச்சு. ரெண்டாவது வாட்டி வரும்போது எத்தனை வர நினைக்கிறீங்க? 7 வந்து உட்காந்துக்கும். இப்ப இன்னும் கஷ்டமா இருக்கும் நிலைமை. முன்னேறது நிலைமை காட்டிலும் பின் நிலைமை மிகவும். நான் என்ன தெரியுமா சொல்றேன்? டோன்ட் திங்க் ஓ நான் ப்ரே பண்றேன் பிசாசு ஓடுது, நான் ப்ரே பண்றேன் அற்புதம் அடையாளம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருந்துடாதீங்க. உங்களுக்குள்ளேயும் பிசாசு இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படின்னா the preacher himself can have a demonized condition. So today உங்க கேரக்டர் எப்படி இருக்கு? கேரக்டர் என்னது? உங்களுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கு? How is your character? மதுரமா இருக்கா? people comfortable இருக்காங்களா? அப்படின்னா எப்போடா பிரதர் அசோக் வருவாரு, எப்போடா டாக்டர் ஜோனா வருவாங்க, எப்போடா ஆண்டி உங்க பேர் சொல்லுங்க, மரியா வருவாங்க, எப்போ பேர் சொல்லுங்க, ரெனிதா எப்போடா ரெனிதா வரும் அப்படி யோசிக்கிறாங்களா? இல்லன்னா எப்படி? ஐயோ வந்துட்டாங்க, எப்படி ஐயோ டேனியல் வந்துட்டான், அந்த மாதிரி இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கன்ஃபார்ம் 100% you are demonized. யாரு
அப்படி சொல்லப்படுறவங்க. இன்னைக்கு பாருங்க, ஜனங்களை உங்களை பிரேஸ் பண்ண சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ள அவங்க ஹார்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரு. நீங்க ஆண்டவர் இருதயத்தை கவனிக்கிறாரு. நம்ம இருதயம் எப்படி இருக்கு தெரியாதுக்கா. இன்னைக்கு எப்படி பாருங்க, இருதயம் மன கண்களை பிசாசு எப்படி பண்ணி வச்சிருக்கானா, கூட்டாக்கி வச்சிருக்கானா, எல்லாமே இருட்டா இருக்கு. என்னது ஏன் தெரியுமா? நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம். எப்படி வளர்ந்துட்டோம்? 40 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 50 வருஷம் என்னத்தை செஞ்சு அப்படியே மற்றவங்க நல்லா இருந்தா என்ன செய்யாது, மனசுக்கு பிடிக்காது. ஏன் பிள்ளைதான் நான் கேட்டேன், அது சொல்றதுல அவங்களுக்கு என்னது ஒரு நறுப்பு அப்படி சொல்லி கொண்டு வராது. ஆண்டு வாசல் வச்சா ஆண்டு வாசல் வச்சா ஒரே கூப்பிட்டு அப்படின்னா சரியா விசுவாசம் எல்லாம் உங்களுக்கு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், எப்படி எப்படி நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஜனம் இன்னைக்கு ஜன முடியாது. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் மற்றவங்க நல்லா இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? சொல்லுங்க பாக்கலாம். சொல்லாதீங்க, கை தூக்கிறாதீங்க ப்ளீஸ். மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இருக்கா? நான் சொல்றேன் 99% ஜன முடியாது. இந்த மாதிரி ஜனத்தை தான் ஆண்டவர் காலங்காத்தாலே தேடுறாராம். என்ன தேடுறாராம்? யாராவது ஒரு கற்பனை அந்த மாதிரி நம்ம வாசிக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நம்மளுக்கு எப்படி தெரியுமா, நம்ம நல்லா இருந்தா என்ன மட்டும் ஆசீர்வதிங்க. புரியுதா உங்களுக்கு? மத்தவங்க எப்படி போனா எனக்கு தனக்கு பற்றி தான் பிரதர் தர்மம். இது பழமொழில தமிழும் சூப்பர் சூப்பர். அதனால எல்லாமே அவங்களுக்கு தான். நான் கேட்கிறேன், எல்லாமே நீங்க எடுத்துதான் என்ன பலன் ஜனங்களுக்கு? உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஆசீர்வாதமா இல்லை, உங்க அம்மா அப்பாவுக்கே நீங்க ஆசீர்வாதமா இல்லை, ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமா இல்லை. அப்படி எதுக்கு உனக்கு இவ்வளவு பிளஸிங்? புரிஞ்சா உங்களுக்கு? டுடே God is challenging every one of us. என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னைக்கு நம்ம ஹார்ட் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? நல்ல மத்தவங்கள பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? ஓ இப்படிதான் பெரிய அப்போஸ்தலர் வந்திருக்காரு. அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்றது? பேதுரு அப்போஸ்தலர் பேதுரு வந்திருக்காரு. அங்க போனா அப்போஸ்தலர் பண்ணணும். இங்க வந்து அப்போஸ்தலர் யாரு? அசிஸ்டர் யாரு? மெல்வின், போலினா, அப்படி ஜோயின். அப்படி நீங்க எப்படி பார்க்கணும்? நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்க கெட்டதா பேச உங்களுக்கு வாயே வராது. கெட்டதா பேசினா என்ன ஆகும்? ஆண்டு போட்டுருவாரு. இந்த அப்படி ஒரே அரசு என்ன என் அப்போஸ்தலரை பத்தி நீ பேசுறீங்க இந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? So today God is interested on people who really can love your enemy. புரியுமா? இது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க இதான் பிரச்சனை கேட்கணும் ஆண்டவரே. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் இப்படி பழகிட்டேன். எத்தனை வருஷம்? 44 வருஷம் பழகிட்டேன். 45 வருஷத்துல இப்படி சொல்றீங்க, எப்படி நான் மாத்திக்கிறது? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ மனம் மாறிதான். ஓகே, இது வந்து வாயின் வார்த்தை. இந்த வசனத்தை வாசிங்க. நம்பர்ஸ் 23:27 வாசிங்களா? வாசிங்க. என்ன ஆகும்? 23:27. அப்பொழுது பாலாக் நோக்கி, பாலாக் இந்த ராஜா, வாரும் வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்துக் கொண்டு போகிறேன். பலியாமை கூப்பிட்டு சொல்றாரு, வாரும் வேற இடத்துக்கு நான் கொண்டு போறேன். நீ அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை, நீ அங்க இருந்து பலியாமை சொல்றாரு, பலியாம் தீர்க்கதரிசி, நீ அங்க இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது, எனக்காக அவங்கள சபி அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொல்லி. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா பலியாம் வந்து தீர்க்கதரிசி, ஆனா காசை வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு சில பொருட்களை பாலாக் ராஜாக்கிட்ட வாங்கிட்டு இஸ்ரவேலை சபிக்க போறாங்க. ஏன் நீங்க நினைக்கிறீங்க இஸ்ரவேலை சபிக்க முடியல பலியாமல? சொல்லுங்க சொல்லலாம். உங்களுக்கு தெரியாது இந்த பாயிண்ட். கழுத பேசும் தெரியுமா? இருக்கா? கழுத வாய் திறந்து பேசும். அங்க பாரு தேவதூதன் தெரியல, அறிவுள்ள உனக்கு சொல்லும். கழுத யாரை பார்த்து? யாரை பார்த்து? பலியாம பார்த்து. அப்போ பலியாம அப்பதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அப்பம் தெரியும், கத்தி வச்சுக்கிட்டு நிற்கும். ஆனா ரீசன் பீயிங், ஏன் பலியாம் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க முடியல? சொல்லுங்க போலாம். யாருக்கு தெரியும்? இஸ்ரவேலே அந்த கூடாரத்தை போடும் போது இஸ்ரவேல் ஜனங்க கிராஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் மேல எங்க பாக்குறானா கிராஸ் தெரியுது, இயேசு தெரியாது. இந்த பக்கம் இந்த ஆங்கிள் இருந்து பாக்குறானா கிராஸ் தெரியுது, இயேசு தெரியாது. சுத்தி சுத்தி பாக்குறான். அவனுக்கு எந்த பக்கமோ அவனால. இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாருன்னா யாருமே உங்களை சபிக்க முடியாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவ்வளவு பிரஷஸான தேவன். இயேசு கிறிஸ்து ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு,
சிலுவைக்கு வந்தாரு, மரிச்சாரு, செத்து போனாரு, பிதா வலது பாசத்துல இருக்காரு, தேவன் கிடையாது. ஜீசஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளெஸிங். அதனால இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிங்க. டெய்லி காலையில, நேற்று கர்த்தர் சபைக்கு சொன்னேன், டெய்லி காலையில ஆண்டவரே எனக்கும் உங்களுக்கும் 1-to-1 டேட்டிங். யார் கூட? யார் கூட? ஜீசஸ் கூட. எனக்கு யாருமே எதிரி ஆளுட்டு கல்யாணம் பண்ணிருந்தாலும் சரிதான், நீ கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் சரிதான், doesn't matter. I want 1-to-1 appointment with you Jesus. எனக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லி ஆகணும், இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க காலையில. அதுதான் பிரதர் முடியல. உங்களை ப்ரே பண்ண சொல்ல, அமைதலா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு பைபிள் வாசி, சும்மா வெயிட் பண்ணு, சும்மா வெயிட் பண்ணு, சும்மா வெயிட் பண்ணு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். ஆண்டவர் என்னைக்குமே எந்த வார்த்தையும் இந்த மாதிரி கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எதுவுமே பேச, ஏன்னா ஆண்டவர் பேச நம்ம இது ஓடிடுவோம், அதனால பேச மாட்டாரு. ஆனா நீங்க அப்படி கேட்ட பிற்பாடு அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்க கூட இருந்து நடத்துவார். நீங்க திருச்சபையில என்ன பாக்குறேன்னு சொன்னா, ஆண்டவரை பர்சனலா தேடணும்னு சொல்லி யாருமே கற்றுக் கொடுத்து எல்லா இடத்துல சொல்லுவாங்க, அங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு அவர்கிட்ட போங்க, இங்க ஒரு பிரதர் இருக்காரு அவங்கள்ட்ட போங்க, இந்த ஐயா இருக்காரு அவங்க கிட்ட போங்க. நான் சொல்றேன், எந்த மனுஷன்கிட்டயும் போகாதீங்க. Go to God. Tell God, I don't know you. எனக்கு உங்களை தெரியாது, அதான் உண்மை. ஆனா நான் இப்படி இருக்கிறது உண்மை. ஆனா எனக்கு ஒரு பதில் நீங்க கொடுத்தா அவன் ஆண்டவர். பாருங்க, இந்துக்களை கூட எடுத்துக்கங்க. இந்துக்கள் என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? டைவர்ஸ்ல அவங்க எடுக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, அவ்வளவு குத்துறாங்க, இங்க குத்துறாங்க, அவங்க குத்துறாங்க, ஓடுறாங்க, விரட்டுறாங்க. சர்ச்சில் கிறிஸ்தவங்களை பாருங்க எப்படி இருக்கீங்க. ஓ சாரி, இங்கே உள்ளவங்க வெளியே எப்படி இருக்கீங்க பாருங்க. அந்த 2 hour சர்ச்சுக்கு வரதே கஷ்டம். அது என்னமோ ஒரு பெரிய சண்டனை கொடுத்த மாதிரி. ஓ எப்படா படிப்பாங்க, பிரேயர்னு சொன்னா பாவக்க வாயில வச்சு பாரு. எப்படி ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறது? அப்பாயின்மெண்ட் வச்சா ஒண்ணு ப்ரே பண்ணணும், இல்லன்னா என்ன செய்யணும்? துதித்து பாடணும், இல்லன்னா பைபிள் வாசிக்கணும். பைபிளை திறந்துடாதீங்க. பைபிள் திறந்தா என்ன ஓடும்? கரப்பாம்பூச்சி, எறும்பு, எல்லாமே சுத்தமா எல்லா கொலனி. என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு திறப்பாங்க, திறந்ததும் எல்லாம் மருந்தாடு ஷெல்ட் ஆக்சைடு அடி அடி ஓடுது. ஏன் திறக்கிறதே இல்லை? நான் கேட்கிறேன், if you really in love with the person, will you do that? இந்த பைபிள் சொல்லுங்க, இந்த பைபிள் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக நிறைய வாட்டி சொல்லுங்க. உங்களுக்கு எழுதின லவ் லெட்டர் சுராட் சிந்தா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி திறக்கிறீங்க. அப்புறம் சொல்றது, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே. யாருக்கு பேச சொல்றேன்? யார்கிட்ட காது குத்துற? ஆண்டவர் நல்ல வேலை நான் ஆண்டவர் இல்லை, நான் ஒரு சொல்றேன். என்ன யாரை ஏமாத்துற? நல்ல வேலை அந்த பகுதியில் ஆண்டவரை காப்பாத்திட்டேன். என்னத்துல அவங்க சொல்றேன், be real. If you really love God, you have. பாருங்க, இன்னைக்கு பைபிள் ஏன் வந்து உங்களுக்கு வாசிக்க இஷ்டம் இல்லாம இருக்கு தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க. சில பேர் நீங்க பாருங்க, சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா உடனே நான் வாய் விடுறேன். பாத்தீங்களா? சர்ச் என் ஆத்மாவை கற்று அது எப்படிதான் எதிர்ப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த ஓட்டு கரெக்டா இருந்துச்சு. பிசாசு, the devil, I tell you, it's the devil. அது உங்களை என்ன தெரியுமா? உங்களை என்ன செய்யாது? உங்களுக்கு உடனே நித்திரை கொடுத்துரும். சில பேர் தூக்கம் வரல பிறகு அதான் பைபிள் படிச்சேன். பைபிளை திறந்தாலே தூக்கம் வந்துடும். என்ன மெடிசன் இது? ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி திறந்ததும் தூக்கம் வந்துச்சு. அதுக்கு தலையே வச்சுக்குவாங்க. எப்படி? எதுக்கு? தூக்கம் நல்லா வரணும், பிசாசு கிட்ட வரக்கூடாது. நான் சொல்றேன், பைபிள் எவ்வளவு இருக்குன்றது முக்கியம் இல்ல, பைபிளுக்குள்ள இருக்கிற வசனம் உங்களுக்குள்ள இருக்கா? That's the point. என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் நேத்து கூட திருச்சபையில சொன்னேன், ஒரு சராசரி நார்மல் கிறிஸ்டியனுக்கு 50 பைபிள் வசனம் மனப்பாடமா உள்ளுக்கிறது அப்படியே அழைச்சிடும், எடுத்து விடணும். காலையில எழுந்திரிச்சு அந்த கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். எங்க குட்டிகள் பட்டினி கிடைத்து தாழ்ச்சி அடைஞ்சாலும் கர்த்தரை தேடுறது ஒரு குறைவும் இருக்காது. சொல்றீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் சகலவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 13-19 வாசி பண்ணிங்க. சோ அடுத்து சங்கீதம் 91 என்ன சொல்றாரு? தனக்கு உன்னதமான மாதிரி இருப்பவன் சர்வனில் தங்குவான். ஓகே, இரவும் பகலும் வசத்தில் ஆண்டவர் வசத்தில் ஞானமா இருப்பவன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி உங்க பேர் சொல்லி சொல்றீங்களா? நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 50 வசனம் தரேன், என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குற எல்லா வசனமும்
50 வசனம் ஒரு நாளைக்கு புல்லட் விட்டு பாருங்க. ஒரே ஒரு நாள், ஒரு வாரம் போதும். I give you 5 days. Your life will be totally different. பிசாசு உங்களை பார்த்ததுமே my God, காலையில எந்திரிச்சு M16 எல்லா ரைஃபிளையும் எடுத்து எல்லா பக்கம் தாக்குறான். இவன் கிட்ட போகாம இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி. அவன் கண்டு ஓடும். இன்னைக்கு அவன் நம்மளை கண்டு ஓடுறதை விட்டு நம்ம அவனை கண்டு ஓடுறோம். அப்படியா? ஐயோ அந்த ரூம்ல என்னமோ ஒண்ணு இருக்கு, ஐயோ இந்த ரூம்ல என்னமோ ஒண்ணு வருது, ஐயோ ஆண்டவரே. நம்மள பார்த்து அவன் எப்போது நடுங்குவான்? உங்களுக்கு பைபிள் வசனம் உள்ள இருக்கும் போது நடுங்குவான். பிசாசுக்கு தெரியுமா? நான் எப்படி உங்களுக்கு சொன்னேன், பிசாசுக்கு எக்ஸாக்ட்டா கரெக்டா தெரியும் எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? அதான் நேத்து கூட சொன்னேன். என்ன தெரியுமா அவனுக்கு தெரியும்? சொல்லு நீ வேற அப்படியே பேய் பிடிச்சிருக்கு, சொந்தம் பிடிக்கல, பேய் பிடிச்சிருக்கு, கை பிடிச்சி இயேசு நாமத்துல பிசாசு போ, பிசாசு போ. போடா, எனக்கு ஒண்ணு காட்டி எனக்கு கூட வசனம் தெரியணும். யாரு என்னைய பார்த்து? அவனுக்கு ஏற்கனவே 2000 வருஷம் தெரியும், எனக்கு 50 கூட தெரியாது. அதே போட உடனே பார்த்து எனக்கு தெரியுமே. யார்கிட்ட காது குத்துற போ? யார் சொல்லுவான்? பிசாசு நம்மள பார்த்து இன்னைக்கு ஏன் நம்ம பிசாசு பயப்பட மாட்டேங்க? இன்னைக்கு ஏன் நம்ம பிசாசு நம்மள வந்து பயப்பட மாட்டேது? உங்களுக்கு பைபிள் வசனம் கையில வச்சிருக்கோம். வெண்ணிய என்ன சொல்லுவாங்க? இன்னமும் கையில வச்சுட்டு இன்னமும் போய் தேடினாங்களா? என்ன தேடினாங்களா? நெய்க்கு தேடினாங்களா? புரியுதா உங்களுக்கு? அதான் கேஸ். என்ன கியூல நிப்போம். எப்படி ஏரோப்ளேன் பிடிச்சி பாஸ்டர் ஆப்பிரிக்கால ஒரு மனுஷன் இருக்காரு, அவரு ப்ரே பண்ணாதான். நான் சொல்றேன், எந்த ஆளும் ப்ரே பண்ண தேவையில்லை. பைபிள் வசனத்தை எடுத்து இயேசுவின் நாமத்துல எல்லா அதிகாரமும் மத்திய 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு. சகல வியாதிகளை சுகமாக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்துல இந்த வியாதி கிளியர். சிம்பிள். அதுக்கு மத்தவங்க ப்ரே பண்ண அவசியமே கிடையாது. நீங்களே உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம இப்படி ஆயிட்டோம்? ஏன்னா அநேக தேவ மனுஷர்கள் இடத்துல வந்துட்டாங்க, அவங்க கிட்ட வரணும்னு உங்களை எதிர்பார்க்கறாங்க. எதுக்கு எதுக்கு எதுக்கு? ஐயோ உண்மையை சொல்லுங்கப்பா. வந்துங்கன்னா வாங்க. வந்து என்ன சொல்ற பாஸ்டர் கல்யாணம் பண்ண போறேன், கல்யாணம் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு எனக்கு பொண்ணு பாருங்களேன், கேட்டு சொல்லுங்க ஆண்டவர் இதான் பொண்ணு, இந்த பொண்ணா அந்த பொண்ணா, அந்த பொண்ணா இந்த பொண்ணா. அப்போ நாம என்ன செய்யணும்? அப்படியே தலை கை வச்சு ஏதாவது விட்டா விட்ட வேண்டியதான். என்னது அவர் ரொம்ப சந்தோஷமாய், ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஆசையான பொண்ணை சொன்னதால அவர் ரொம்ப சந்தோஷமாய் கையில வச்சு கை பாச வச்சு கையில ஆண்டவர் ஆசைப்படியும் சொல்லிட்டு காசுல இதுக்காக நான் சொல்றேன், ஊழியத்தை காசுக்காக அற்பமாய் ஊழியத்தை பயன்படுத்துறாரு. ப்ளீஸ், நீங்க காசு கொடுக்கறது தப்பு கிடையாது, நீங்க காசு கொடுத்து நானும் வாங்கிக்குவேன், அதை பத்தி நான் சொல்லல. நீங்க என்ன உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னா காசை பத்தி ப்ராப்ளம் இல்லை, ஆனா எந்த நோக்கத்துக்காக நீ அவங்கள கூப்பிடுற? இன்னைக்கு ஜனங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா சேர்ச்சுக்கு எதுக்கு அவங்க கூப்பிடணும்? அவங்களுக்குள்ள திருப்பி அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, அவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாரு, புளிக்கண்ணு ஆசீர்வதிப்பாரு. ஆனா அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? கரெக்டா சாரி, ஆண்டவர் உங்களை கடைசி நாட்கள்ல ஊழியக்காரங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவாரு? நான் உன்னை அடி போச்சா ஒரே படப்பட்டு அப்படி இயேசு நாமத்தில் ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேனே, இத்தனை பேரை ஓட்டினேனே, கத்துனே தூங்குற எந்திரிக்கிறாரு, சாரி வச்சுக்காதீங்க, இப்படி பண்ணனே அப்படி பண்ணனே அப்படி பண்ணனே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு நான் உன்னை. நம்ம நோக்கம் என்ன? நம்ம நோக்கம் என்ன? எதுக்காக நீங்க ஊழியம் செய்றீங்க? எதுக்காக நீங்க ப்ரே பண்றீங்க? எதுக்காக நீங்க இதெல்லாம் நடத்துறீங்க? எதுக்காக? ஆண்டவர் உங்களை டெய்லி செக் பண்ணுவாரு. ஓ காட், நீங்க சேர்த்துல உட்காந்துருக்கோம் 2 ஹவர், புரியுதா? 2 ஹவரா கரெக்டா முடிச்சிடணும், பண்ணுக்கு முடிச்சிடணும். சேர்ச்சில் உட்காந்துருக்கோம், எதனால உட்காந்துருக்கோம் சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை பேரு ஆசீர்வாதத்துக்காக உட்காந்துருக்கீங்க? கை தூக்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால 3 குரூப் இருந்துச்சு. ஒரு குரூப் சாப்பாட்டுக்காக, ஏன்னா எங்க போனாலும் இயேசு கிறிஸ்து அப்பத்தை உடைச்சு ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தாரு, வேலை செய்ய தேவையில்லை. நம்ம சத்து நம்மளோட இன்னொரு குரூப் எதுக்கு? இயேசுவை ஃபாலோ பண்ணிச்சு, அற்புத அடையாளத்தை பார்த்து எனக்கு அற்புத அடையாளம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஆண்டவர்னு சொல்லி ஃபாலோ பண்ணிச்சு. இன்னொரு சின்ன குரூப் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையா லவ் பண்ணி. இன்னைக்கு எந்த குரூப்ல இருக்கோம்? நம்ம
உண்மையா ஆண்டவர் மேல இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொந்தமா கேள்வி கேட்டுங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், எனக்கு என்ன வேணும்னா பரலோகத்துல ஒரு புக் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த புக்கில் என்னமோ எழுதிருக்கேன்னு சொன்னீங்களே, அதை மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க போதும். நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க அந்த காரியத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களோட சக்கர ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும். அதுதான் வசனம் சொல்லுது, தேடுங்கள் முதல் தேவராஜ்யம் அவர் நீதியும், அப்பொழுது உங்களுக்கு சகலமும் கூட, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, all things shall be added unto you. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அசைன்மென்ட் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட எல்லா தேவைகள் ஆண்டவர் நோக்கத்தை பார்ப்பாரு. ஓகே, நான் நோக்கத்தை பத்தி அப்புறமா பேசுறேன். சோ இது ரெண்டாவது காரியம். அப்படின்னா மத்தவங்க உங்களுக்கு எதிர்பார்த்து பேசின வார்த்தைகள். ஓகே, அடுத்தது ஏழாவது நீங்க பாத்தீங்கன்னா மோட்டிவ் ஆஃப் யுவர் ஹார்ட். மோட்டிவ் எப்படி சொல்றது? நோக்கம். இதான் நான் சொல்லிடுறேன், நோக்கம். ஏழாவது நோக்கம், மோட்டிவ் ஆஃப் யுவர் ஹார்ட். யோபு எப்பொழுது ஒரு பிராக்டிஸ் பண்ணுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோபுக்கு எப்பொழுது ஒரு பிராக்டிஸ் இருக்கு. யோபு வேறு, நமக்கு பக்கத்துல யோபு இல்லை, பைபிள் இருக்கிற யோபு. யோபுக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. எப்பொழுதும் அவங்க பிள்ளைங்களுக்காக என்ன செய்வான்,